ப்ரோ வணக்கம். வணக்கங்கண்ணா. எப்பவுமே வாரம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்க சீரிஸ் எடுப்போம். கண்டிப்பாங்கண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து 2 ஹெச்எஃப் கிராஸில் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாங்கண்ணா. இதை பற்றி சொல்கிறீங்களா? அண்ணா பார்க்கலாங்கண்ணா. ஆனால் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் பீடான மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. 4 புல் 2 நீத்துனா ஹெச்எஃப்ல ஃபயர் குவாலிட்டியான மாடுனா 2 நீத்து மாடுனா 2 கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் சாலிடாக கேரண்டி கொடுக்கலாம் ஃபார்ம்லேருந்து. ரெட்டை வரி மடியில் அமைச்சிருக்காங்க. இன்னும் 15 நாள் அவனை கண்டு போட ரோஸ் காமில் அமைச்சிருக்காங்க. ரெட்டை முதுகு மாடுனா குவாலிட்டியான மாடுனா ஃபார்ம் டைப்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. 2 ஹெச்எஃப் வேணும்னு ஆசைப்படுறேன். 2 மாடு ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 50 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஆமாங்கண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் பீடான மாடு ஒயிட் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்கண்ணா. 6 புல்லு 2 நீத்து. இது பார்த்தீங்கன்னா கிளிகோம்ல அமைச்சிருக்காங்கண்ணா. 2 கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இதுவும் நல்லா கருங்காம்பில் அமைச்சிருக்காங்க. அது ரோஸ் காம்பு, இது கருங்காம்புனா ரெண்டுமே ஃபயர் குவாலிட்டியான மாடுனா ஹெவி சைஸான மாடுனா பிரம்மாண்டமான மாடு. 15 நாள் அவனை கண்டு போட. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அக்கா தங்கச்சி போல முகலட்சணம் பாருங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸான மாதிரி தான். அது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ரேட்டில் என்ன பண்ண அனுப்பிச்சு பண்ணி கொடுக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 20 மாடு 25 மாடு இருக்குண்ணா. இன்னும் இந்த வாரம் எந்த மாடு பிடிக்குதோ நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. இந்த ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்கேன்? சேலம் மாவட்டம் வாழப்பாடினா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் ஃபார்ம் அமைஞ்சிருக்கேண்ணா. ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு நம்ம ஃபார்ம்னா. சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னு கேட்டால் யாரும் சொல்லுவாங்கண்ணா. சரி, ஓகே, நன்றிண்ணா.